ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இப்போ நம்ம இந்தியன் டீம் நியூசிலாண்டுக்கு போய் 5 ஓடிஐ மேட்ச், அதுக்கப்புறமேட்டு 3 T20 மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஓடிஐ சீரியஸ் தான் வந்து நடக்குது. இந்த ஓடிஐ சீரியஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு விக்டரியை வந்து இப்போ வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதே அடுத்து நம்மளோட பிசிசி வந்து இப்போ ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி என்ன அதிரடியான ஒரு முடிவை வந்து பிசிசி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு வேற லெவலான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல நம்மளோட ஷிகர் தவான் அண்ட் விராட் கோலி ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதை எடுத்து இப்போ பிசிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விராட் கோலிக்கு அஃபிஷியலாக வந்து ரெஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4th and 5th ஓடிஐ மேட்ச்லையும் அதற்கு அப்புறமேட்டு வரப்போகிற T20 சீரியஸ்லையும். அதற்கு வந்து நம்ம பிசிசிஐ சொல்கிற ரீசன் என்னன்னா, விராட் கோலிக்கு கடந்த சில மாதங்களாகவே வந்து ஒர்க் லோட் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கு அப்புறமேட்டு வரப்போகிற ஆஸ்திரேலியா டூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடம் பெறுவார் அப்படின்ற மாதிரி இப்போ பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க. இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் தான் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு நம்மளோட விராட் கோலி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர். அதனால ரெஸ்ட் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு செயலாக தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து நம்ம இந்தியன் அணியை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்த போறது யாருன்னா நம்மளோட ரோஹித் சர்மா அப்படின்றதையும் இப்போ பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ரோஹித் சர்மாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணது கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரோஹித் சர்மாவுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் வந்து பார்க்குறேன். சரி, இப்போ வந்து விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. விராட் கோலிக்கு ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்களா பிசிசிஐ அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து அறிவிக்கல. வெறும்னே வந்து விராட் கோலிக்கு ரெஸ்ட், அதற்கு அப்புறமேட்டு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்ற 2 விஷயத்த மட்டும்தான் வந்து இப்போ பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுத்தது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த T20 சீரீஸையும் சரி, அந்த கடைசி 4th and 5th மேட்ச்லையும் சரி, ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்ல நம்ம இந்தியன் அணியை வின் பண்ண வைப்பாரா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.